இந்த கிரீன் சிக்கனை எப்படி பண்ணுறதுன்னு நிறையா பேர் கேட்டிருந்தீங்க. அதை எப்படி பண்ணுறதுன்னு வாங்க பார்க்கலாம். ஃபஸ்ட்டு ஒரு பிளேட்டில் இஞ்சி, பூண்டு, பெரிய வெங்காயம், பச்சை மிளகா, புதினா, மல்லி எல்லாம் எடுத்து வச்சுக்கோங்க. அதுக்கடுத்து ஒரு ஜாரில் சிக்கன் வேணும்னா அரைச்சிக்கோங்க. நான் வந்து இன்றைக்கி புதுசாக ட்ரை பண்ணியிருக்கேன். அதை அரைச்சிருக்கேன். அரைச்சி எனக்கு தேவையான ஷேப்பில் நான் மாற்றி எப்படி வேணாலும் வச்சு பண்ணிக்கலாம். இந்த பர்கருக்கு நல்ல பேட்டி இருக்கும்ல, அந்த மாதிரி. இந்த மாதிரி பண்ணால் வித்தியாசமாக நல்லாயிருக்கும். அதுக்கடுத்து அந்த தட்டில் கம்சில் தான் ஒரு மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சிக்கோங்க. அதுக்கடுத்து நீங்கள் பண்ண சிக்கனை தட்டில் போட்டு நம்ம பண்ண அந்த பேஸ்ட்டை எடுத்து அந்த சிக்கன் மேலே வச்சுட்டு நான் ஸ்க்ரீனில் காட்டுற இந்த எல்லா மசாலா அப்புறம் பொடியெல்லாம் போட்டு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வேணால் சிலரை ஸ்கிப் பண்ணிக்கலாம், வேணான்னா இன்னும் கொஞ்சம் ஆட் கூட பண்ணிக்கலாம். அதெல்லாம் போட்டு நம்ம ஆல்ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல சிக்கன் அப்புறம் பேஸ்ட்டு, அது மேலே இந்த மசாலா எல்லாத்தையும் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி எந்த அளவுக்கு மிக்ஸ் பண்ணணுன்னா நல்லா இருந்தால் இந்த கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அதுக்கடுத்து நீங்கள் இது உங்களுக்கு தேவையான ஷேப்பில் எப்படி வேணாலும் வச்சுட்டு நீங்கள் அதை எப்படி வேணாலும் குக் பண்ணிக்கலாம். சும்மா அந்த சப்பாத்தி சுடுற மாதிரி சுட்டு வச்சு சாப்பிடுங்க, சூப்பராக இருக்கும். உண்மையிலே கூட கிரேவி மாதிரி ஏதாவது வச்சுக்கோங்க, இன்னும் சூப்பராக இருக்கும். வேணும்னா வச்சுக்கோங்க, இல்லைனா வேணான்னா இந்த மாதிரி அப்படியே அந்த கறியோட மிக்ஸ் பண்ணி இந்த மாதிரி சுட்டு சாப்பிடுங்க. நிறைய ஆயில் யூஸ் பண்ணுறதை முடிஞ்ச அளவுக்கு தவிர்த்துக்கோங்க. இந்த மாதிரி கண்டென்ட்ஸ்க்கு என்னை ஃபாலோ பண்ண மறந்துடாதீங்க. தேங்க்யூ, பை பாய்.